பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணுறார்? ஆண்டவரோடு இருந்த சீஷர், தன்னுடைய ஊழிய பாதையில் 3 ஆண்டு காலம் இயேசு இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திறந்தார். அப்பொழுது பேதுருவை தம்முடைய சீஷராக தெரிந்து கொள்கிறார். பல இடங்களிலே ஆண்டவரோடு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஊழிய பாதையில் பல ஜனங்களை எல்லாரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. அவரோடையே இருந்து எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு, அந்த மரணத்தின் அந்த தருவாயிலே போர் சேவர்கள் எல்லாருமே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சிலுவையின் அந்த பாடு மரணத்திற்கு நேராக செல்கின்ற அந்த தருவாயிலே நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும் போது பேதுருவிடத்தில் ஆண்டவர் சில காரியங்களை கூறுகிறார். பேதுரு என்ன பண்ணுறாரு? நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு அவனுக்கு, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாதப்பா. நான் போகிற இடத்திற்கு நீ என் பின்னே இப்போ வேண்டாம், நீ பிற்பாடு என்ன பண்ணுவேன், வருவாய் என்றார். ஆனால் அந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியலை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு பின்பாக ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை தடை செய்கிறாருன்னா அதற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கும். அது ஆசீர்வாதமாக என்ன வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுத்தாலோ இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தாலோ அதற்கு பின்பாக ஒரு காரியம் உண்டு, அதுக்கு பின்பாக ஒரு பலன் உண்டு என்று சொல்லி அந்த புரிதல் இல்லாதனால தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? இந்த இடத்துல கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, ஏன் வரக்கூடாது, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? 3 ஆண்டு காலம் உங்களோட தானே வந்தேன், எல்லா இடத்துக்கும் என்ன கூட்டிகிட்டு போனீங்கல்ல, இந்த இடத்துல ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன், என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, 38வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ பேதுருடைய நிலைமையை, அவனுடைய சிச்சுவேஷனை, அவன் நாளை என்ன செய்ய போகிறான், அடுத்த நாட்களில் அவன் என்ன செய்ய போகிறான் என்று முன்கூட்டியாகவே அவர் என்ன பண்ணுறார்? அவருடைய நிலைமையை அறிந்து இப்பொழுது என் பின்னே நீ என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு எச்சரிப்பை தருகிறார். ஒரு காரியத்தை அவர் தடுக்குகிறார். அப்போ தடுக்கும் போது அதற்கு கீழ்ப்படியாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய சித்தமாக அவன் சுய பலத்தை சார்ந்து கொண்டு அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் இந்நாள் வரைக்கும் நம்ம சொல்கிறோம், பேதுரு மறுதலித்தார், பின்பாக இயேசு நேசித்தார், பயன்படுத்தினார், அவர் வல்லமையாக அவர் வந்தார். ஏன் அந்த வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜில் ஒரு தடுமாற்றம் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள், நாம் எடுக்கின்ற முடிவுகள், தேவன் நம்முடைய நிலைமையை அறிந்து, நம்முடைய சூழ்நிலை அறிந்து சில காரியங்களை அவர் அனுமதிப்பார், சில காரியங்களை அவர் தடுப்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுத்தால் நாம் ஏன், எதற்கு, ஏன் செய்யக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் அது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்ட அந்த சித்தமாக இருக்கும். அந்த சித்தத்திற்கு மாறாக நாம் நம்முடைய சுய சித்தத்தை பல வேளைகளே நாம் முயற்சி செய்து விடலாம் என்று சொல்லி, அது அன்பின் அடிப்படையிலோ வைராக்கியத்தின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய மாம்ச அந்த சிந்தனையின் அடிப்படையிலேயோ சில காரியங்கள் அது அருமையாக, அது நேர்மையாக அது காணப்பட்டாலும் இந்த இடத்துல பார்க்குறோம், ஏன் ஒரு உரிமையாக தானே கேட்குறாரு, ஒரு பாசத்தோடு தானே கேட்குறாரு, அது தவறில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவன் தடுமாறுவான். நாளை என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கையில் அவர் காலங்களை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். எல்லா நாட்களும் அவருக்கு தெரியும். நம் பிறந்த நாள் முதல்
நாம் நித்தியம் செல்லுகின்ற வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அனைத்தும் அறிந்த தகப்பனாக இருக்கிறார் அவர். அப்போ நம்ம வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு சில காரியங்கள் நாம் நம்முடைய சுய சித்தங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை தடுக்கிறாரு. ஆனால் அந்த தடுப்பை மீறி இல்லை நான் செய்வேன், நான் பண்ணுவேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் நம் ஜீவியத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெத்லகேமில் பஞ்சம் உண்டானது. அந்த இடத்துல போவாஸ் அந்த இடத்துல தான் இருக்கிறார், நகோமி அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நீ மோவாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை நகோமியிட்ட. ஆனால் நகோமி என்ன பண்ணாங்க? சுயசித்தமாக அவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க. அவங்க தீர்மானம், அவங்களே ஒரு தீர்மானம் எடுத்து சென்றார்கள். அது பார்க்குறக்கு ஆப்டாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சுற்றிலையும் பஞ்சமாக இருக்குது, எப்படி என் கணவன் என் பிள்ளைகள் எப்படி நாங்கள் சர்வை பண்ணுறது என்று சொல்லி போனாங்க. ஆனால் அதே ஊரில் தான் போவாஸ் இருந்தார், பார்த்தீங்களா? ஆனால் மீண்டுமாக வரும்போது என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் கசப்பு உண்டு பண்ணிட்டாரு என்று சொல்லி கர்த்தர் மேலே பழிய போடுறாங்க. கர்த்தர் சொன்னாரா இதை நீ செய்யாதன்னு சொன்னாரா? இல்லை. சுயசித்தமாக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் காணப்படுது. அதற்காக நம்ம கர்த்தர் மேலே என்ன பண்ண முடியாது? நாம் சொல்ல முடியாது. நம்முடைய பழியை என்ன பண்ண முடியாது? நம்ம கர்த்தர் மேலே கூற முடியாது. அதனால தேவன் ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார், தேவன் ஒரு காரியத்தை இங்கே செல்ல வேண்டாம், இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு நம்ம கேட்கணும். அன்னைக்கு யோனாக்கும் சில காரியங்களை எச்சரித்தார், ஆனால் அந்த இடத்துல கேட்கல. அது நியாயமான காரணமாக இருந்தது, நியாயமான முடிவுகளாக இருந்தது. ஏனென்று வைராக்கியமாக ஏன் நான் செல்ல வேண்டும், ஏன் நான் செல்ல வேண்டும் நினிவேவுக்கு என்று சொல்லி கேள்வி கேட்கிற நபராக இருந்தான். அதனால தான் அந்த இடத்துல அந்த கொந்தளிப்பு நடுவில் அந்த ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக தேவன் என்ன பண்றார்? மீனின் வயிற்றில் காப்பாற்றினார். பிற்பாடு அவர் போய் அந்த சத்தியத்தை தேவன் சொன்ன காரியத்தை நினிவே மக்களுக்கு அவர் கூறினார் என்று சொல்லி பார்க்கிறோம், பார்த்தீங்களா? ஆனால் நோவா தேவனுடைய கருத்தில் எச்சரிப்பை பெற்று உடனே தேவனுடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணாரு? அவர் பேழையை செய்தார். அதனால் அவர் காக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் எதற்கு, ஏன் இப்பொழுது ஒரு பேழையை கட்ட வேண்டும்? நம்ம மலையே பார்த்ததில்லையே. இந்த ஜனங்கள் சொன்னால் கேட்பாங்களா? கேட்கல. ஆண்டவர் சொல்வதை முழுமையாக ஏன் எதற்கு என்று கேட்காமல் நம்முடைய முற்காலத்தையும் அறிந்த தகப்பன் இடத்துல நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியம் நம் வாழ நாம் தொடங்கும் போது நம்முடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடுமாற்றம் இல்லாமல் அவருடைய சித்தத்தின்படி நேர்த்தியான பாதையிலே அவர் நம்மை வழிநடத்தி செல்கின்ற தகப்பனாக இருக்கிறார். பல வேளைகளை என்ன பண்ணுறோம்? நாம் நம்முடைய சுய சித்தங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், மாம்ச சித்தங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். இதுதான் தேவ சித்தமாக இருக்கும் என்று சொல்லி பல வேளையிலே நம்மளே என்ன பண்ணுறோம்? நாம் சிந்தித்து கொண்டு நாம் செயல்படுகிறோம். நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்மானிக்கப்பட்ட திட்டம் எது, அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளும் போது நம்முடைய நிலைமையை அறிந்து ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுவார், செய்திகள் மூலமாக பேசுவார். அப்பொழுது நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை தடுத்தாலும் அதற்கு பின்பாக ஒரு நன்மை உண்டு, தேவன் ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதற்கு பின்பாக நன்மை உண்டு என்று சொல்லி நாம் நினைக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எடுக்கின்ற தீர்மானத்தில், நீங்கள் எடுக்கின்ற முடிவில் ஒவ்வொரு நாளும் இது தெய்வ சித்தமா இல்லை என்னுடைய சுய சித்தமா, இது தீர்மானிக்கப்பட்ட சித்தமா இல்லை எனக்குள்ளே நான் சில காரியங்களை நான் கன்ஃபியூஸ்டாக இதுதான் ரைட் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன்னா சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அவர் கருத்தில் ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்வார். ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலைவேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்று பேதுரு ஆண்டவரை கேட்டார், ஏன் நான் உமக்கு பின்பாக வரக்கூடாது என்று சொல்லி கேட்டார். ஆனால் அவர் தொடர்ந்து ஆண்டவரை நீர் எச்சரித்தும் சில காரியங்கள் நீர் அவருக்கு தெரியப்படுத்தியும் அவர் அதை அறிந்து கொள்ளாமல் மீண்டுமாக தொடர்ந்து உமக்கு பின்பாக சென்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள், சில மறுதளிப்புகள் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு காரியம் நீர் எங்களுக்கு தடுக்கிறீர், ஒரு காரியங்கள் நீங்கள் எச்சரிக்கிறீர்கள், நிலைமை புரிந்து சில காரியங்கள் வெளிப்படுத்துகிறீர் என்றால் முழுமையாக அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அதற்கு ஏன் எதற்கு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் உம்மிடத்தில் கேள்வி கேட்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
ஆண்டவரே, ஒரு காரியம் நீர் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டால் அது உமக்கு என்னன்னு தெரியும் ஏசப்பா. ஒரு காரியம் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தந்தேனா இல்லை ஏன் தந்தேன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் சுய சித்தங்களுக்கு இடம் கொண்டிருந்தால் ஒரு விஷயம் பண்ணிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்கள் சுய சித்தங்களுக்கு செவி கொடுக்காமல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தையே கேட்டு ஆண்டவரே எங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களில் முடிவுகளில் உம்முடைய அந்த வெளிப்படுத்தலோடு ஆண்டவரே உம்முடைய நடத்துதலோடு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க முடிவுகள் எடுக்க நீர் எங்களுக்கு போது தருளும்படியாக செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுசும் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென்.